காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் சரியான சிலரையை கொடுக்கவும் அத்தியாயம் 5. தமிழ்நாட்டிலேயே சிறந்த கண்டக்டருக்கான அவார்டை வாங்க போற சந்தோஷத்துல இருந்த வேலுசாமியோட பஸ்ல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு திருட்டு நடந்துட்டு இருந்துச்சு. அது கண்டுபிடிக்க அவரும் பஸ்ல வர நல்லா தெரிஞ்சவங்க உதவியோட ட்ரை பண்ணியும் அந்த திருட்டை கண்டுபிடிக்க முடியல. திருடனை கண்டுபிடிக்க வச்சிருந்த கேமராவும் காணாம போக கடைசியா தன்னோட வைஃப் ஐடியா படி ஸ்கூல் பசங்களோட ஹெல்ப்போட இப்ப ஒரு ஆளை சந்தேகப்பட்டு க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்துல பஸ் இப்போ பிரேக் டவுன் ஆகி போக வேலுசாமியோட எண்ணமும் ஹெல்ப் பண்ணின ஸ்கூல் பசங்களோட எண்ணமும் இப்ப மஞ்சள் கலர் சட்டை போட்ட அந்த ஆள் மேலதான் இருந்துச்சு. பஸ் டிரைவர் எல்லாரையும் இறங்கி வண்டியை தள்ள சொன்னாரு. இறுதி எபிசோட்ல என்ன நடக்க போகுது இதோ. டேய், யாராவது பின்னால தள்ளு தள்ளு வா, அந்த பாட்டி மக வழியிட. இவன் இன்னும் பஸ்லயே வரான். இன்னும் யாருக்கிட்டயும் எதுவும் அடிக்கலன்னு நினைக்கிறேன். எப்படியும் இன்னைக்கு யாருக்கிட்டே திருடுவான் பாப்போம். வேலு, நாளைக்கு ஒரே கொண்டாட்டம் தான். நம்ம சங்க பயல எல்லாம் ஒரு சின்ன பாராட்டு விழா வச்சிருக்காங்க. ஏற்பாடெல்லாம் பலமா போயிட்டு இருக்கு. கல்லாவை கட்டிட்டு வா, போய் பேசுவோம். ஆகட்டண்ணே. தம்பிங்க இந்தாங்க இந்த காசெல்லாம் வச்சுங்க. எல்லாம் சாக்லேட் வாங்கி சாப்பிடுவேன். அந்த ஆளு எதுவுமே திருடல. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்கண்ணே. ஓகேவா? சரி வாயா, ஒரு டீயை சாப்பிட்டு போவோம். யோ மீச, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? 2 டீயை போடு. பாப்பா என்ன வெயில், எத்தனை தடவை தொலைச்சாலும் கழுத்துல ஒரே வேர்க்கும். இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் திருட்டு போன எல்லாத்துக்கும் காரணம் அந்த பஸ்ல ஆங்காங்கே வலம் வந்த வாய் பேச முடியாத அந்த கிழவி ஒருத்தவங்க தான். அதுவும் அவங்க வேலை செய்யற அநாத விடுதியில இருக்கிற குழந்தைங்களுக்கு தான். திருட்டு கொடுத்தவங்கள ஒருத்தர் அதிக வட்டிக்கு கடன் கொடுத்த ஒரு பெண், அப்புறம் கவர்மெண்ட்ல கொடுத்த டிவியை வித்து அந்த காசை வீட்டுக்கு தெரியாம தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்க போன ஒரு வாலிபன், கடைசியா இந்த கண்டக்டர் வேலுசாமி. இவர் மட்டும் விதிவிலக்கா? எப்போதும் தன்னோட பஸ்ல ஏற்பட்ட எல்லா திருட்டுக்கும் இவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். ஆனா மாறாக நடந்துட்டதுக்கு காரணம் தான் மேல பிளாக் மார்க் வந்துருமோன்னு தான். இந்த 1 பவுண்ட் அந்த குழந்தைகளுக்கு 1 மாசத்துக்கு மேல சாப்பாட்டுக்கு இன்னும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கும் உதவும். ஹலோ ரேடியோ ரீல்ஸின் சரியான சிலரையை கொடுக்கவும் கதைக்காக பயணித்தவர்கள்: கண்டக்டர் வேலுசுவாமியாக மணிவண்ணன், பேருந்தின் ஓட்டுநராக இக்பால், பஸ் பயணி கருணாகரனாக ஹாரி, பள்ளி மாணவனாக நிவி, மணி பர்ஸ் பறிகொடுத்தவர்களாக ஆனி மற்றும் அருண், வேலுசுவாமியின் நண்பராக ரேடியோ ஹலோவின் நேயர் ராஜா, வேலுசுவாமியின் மனைவியாக ரேடியோ ஹலோவின் நேயர் சுதா நரசிம்மராவ், என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மற்றும் கதைக்கான இசையுடன் உத்ரா, சப்போர்ட்டிவ் வாய்ஸஸ்ல ஹரிஹரசுதன், உத்ரா மற்றும் ரேவா, கதை மற்றும் இயக்கம் அருண். இந்த பயணத்துல நடந்த சுவாரஸ்யமான தருணங்களை உங்களுக்காக இத்தனை நேரம் சொல்லிட்டு இருந்தது நான் ரேவா. மற்றும் ஒரு கதை களத்துடன் அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Aachi Masala, the mother of good taste. Powered by Imami Fair and Handsome. ஆனழகன் ஆகுங்கள் இமாமி ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமுடன்.